வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை மாநில பணியில் இருந்து IAS அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்ற 4 பேர் தற்பொழுது வேறு ஒன்றிய பிரதேசங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர். அதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் ஒன்றிய பிரதேசத்தின் தேர்வு அடிப்படையில் பணியில் சேர்ந்து பதவி உயர்வு பெற்று இயக்குநர் அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் IAS அந்தஸ்தை வழங்கி பதவி உயர்வு அளிப்பது வழக்கம். அதன் அடிப்படையில் அண்மையில் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி மற்றும் YLN ரெட்டி, L முகமது மன்சூர், PT ருத்ரகவுடு ஆகியோர் IAS அதிகாரிகளாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்கள் ஏற்கனவே வகித்த அரசு துறைகளில் செயலாளர்களாக நியமிக்கப்பட்டனர். இந்த நிலையில் IAS அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்ற பிரியதர்ஷினி அருணாச்சல பிரதேசத்துக்கும், ரெட்டி மிசோரம் மாநிலத்துக்கும், முகமது மன்சூர் சண்டிகருக்கும், ருத்ரகவுடு லடாக்கிற்கும் பணியிட மாறுதல் செய்யப்பட்டனர். இதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சக சார்பு செயலர் ராகேஷ் குமார் சிங் வெளியிட்டுள்ளார். புதுவை மாநிலத்தில் கோடை விடுமுறையின் போது ஏற்கனவே பழுதாகியுள்ள பள்ளி கட்டடங்களை பழுது பார்க்கும் வகையில் ரூபாய் 2 லட்சம் நிதி உதவி அளிக்கவிருப்பதால் அது குறித்த விவரங்களை அனுப்புமாறு கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுவை பள்ளி கல்வித்துறை சமக்கிர சிக்ஷா திட்ட மாநில இயக்குநர் தினகரன் அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் பள்ளி மேலாண்மை குழு, பள்ளி மேலாண்மை மற்றும் மேம்பாட்டு குழு மூலம் தலா ரூபாய் 2 லட்சம் அளிக்கப்படும். ஆகவே பள்ளி கட்டடங்களில் ஏற்பட்ட சிறிய அளவிலான பழுது குறித்த திட்ட விவரங்கள் வரவேற்கப்படுகின்றன. நிதி அளிக்கப்பட்ட நாளில் இருந்து 1 மாதத்துக்குள் சம்பந்தப்பட்ட பழுதுகளை சீர்படுத்தி முடிக்க வேண்டும். மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமுள்ள பள்ளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். பழுது நீக்க பணிகள் முடிந்ததும் புகைப்பட ஆதாரங்களுடன் ஒரு நிறைவு அறிக்கையை அந்தந்த ஆய்வு அதிகாரிகள் மூலம் மாநில திட்ட அலுவலகமான சமக்கிர சிக்ஷாவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை மின்துறையில் இளநிலை பொறியாளர்களுக்கான போட்டித் தேர்வு வரும் 11ஆம் தேதி நடைபெறவிருந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் அந்த தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் அரசு காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் இளநிலை எழுத்தர், மேல்நிலை எழுத்தர் மற்றும் பொதுப்பணி, காவல், கல்வி மற்றும் சுகாதாரத்துறையின் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் 5000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக அரசு சார்பில் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மின்துறையில் இளநிலை பொறியாளர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி அப்பணியிடங்களுக்கு ஏராளமானோர் விண்ணப்பித்திருந்தனர். அவர்களுக்கான போட்டித் தேர்வு வரும் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே திடீரென அந்த தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தேர்வை தள்ளி வைத்து மின்துறை தலைமையிட கண்காணிப்பு பொறியாளர் ராஜேஷ் சன்யால் உத்தரவிட்டுள்ளார். தேர்வுக்கான மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. காரைக்காலில் ஆகம விதிகளுக்கு எதிராக திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் செயல்பட்டு வருவதாக காரைக்கால் பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. காரைக்கால் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக செயற்குழு உறுப்பினர் சேனாதிபதி காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ கைலாசநாதர் வகையரா தேவஸ்தானங்களுக்கு உட்பட்ட ஸ்ரீ சோமநாயகி உடனுரை, சோமநாதர் மற்றும் காரைக்கால் அம்மையார் ஆலயங்களுக்கு கடந்த 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தின் போது கடந்த முறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரால் அமைக்கப்பட்ட கோவில் அறங்காவலர் குழுவினரால் வைக்கப்பட்ட கல்வெட்டை அகற்றிவிட்டு தற்பொழுது உள்ள விழா குழுவினர்கள் இருக்கும் கல்வெட்டை மற்றும் வைத்திருப்பது ஒரு தலைபட்சமாக என குற்றம் சாட்டினார். வெள்ளி தேர் வேலைகள் முழுவதுமாக நிறைவுறாத நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிமின் விளம்பரத்திற்காக ஆகம விதிகளை மீறி வெள்ளி தேர் வெள்ளோட்டம் நடத்தப்பட்டதாகவும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் துரை சேனாதிபதி குற்றம் சாட்டினார். கடந்த முறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரால் அமைக்கப்பட்ட கோவில் நிர்வாகிகளுடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து துணைநிலை ஆளுநருக்கு புகார் கடிதம் அனுப்பியதோடு கடிதத்தில் இது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றார். காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் திருத்தெலிச்சேரி எனும் தலத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விக்னேஸ்வர பூஜையுடன் சித்திரை திருவிழா துவங்கியது.
அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று தீக்குழி அருகே தங்க மாரியம்மன் எழுந்தருளியதை அடுத்து தீமிதி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதியின் போது வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. இதில் அமைச்சர் திருமுருகன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் வடமரைக்காடு அருள்மிகு ஒப்பிலா மணியார் சுவாமி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து பூஜை செய்து வழிபட்டனர். காரைக்கால் வடமரைக்காடு பகுதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற அருள்மிகு ஒப்பிலா மணியார் சுவாமி வேதபுரீஸ்வரர் திருக்கோவில். அகத்தியருக்கு சிவபெருமான் அருளிய திருமண காட்சி விழா கடந்த 2ஆம் தேதி விநாயகர் வழிபாட்டுடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான அகத்தியருக்கு சிவபெருமான் அருளிய திருமண காட்சி நேற்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று 3ஆம் நாள் விழாவை முன்னிட்டு மூலவர்கள் ஸ்ரீ துர்க்கை மற்றும் ஸ்ரீ சவுந்தரம்பாள் தாயாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இரவு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து பூஜை செய்து வழிபட்டனர். விளக்கு பூஜையை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ சவுந்தரம்பாள் ஸ்ரீ துர்க்கையம்மன் அலங்காரத்தில் தனிமேடையில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தார். விளக்கு பூஜையை தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ சவுந்தரம்பாளுக்கு மகா தீபார்த்தனை நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதியில் புதுச்சேரி அரசு மூலம் வழங்கும் விலையில்லா மிதிவண்டிகளை மாணவர்களுக்கு துணை சபாநாயகர் ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரி அரசு 2024-2025 ஆண்டு உயர்கல்வி பயின்ற மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் இன்று நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். முதலில் கல்மண்டபம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 55 மாணவர்களுக்கு வழங்கி வாழ்த்துரையாற்றினார். இதில் தலைமை ஆசிரியர் லிங்கசாமி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து மடுகரை பகுதியில் அமைந்துள்ள ராமமூர்த்தி அரசு உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அறிவரதன் முன்னிலையில் 26 மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். பின்னர் வெங்கட சுப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 89 மாணவிகளுக்கு வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தன பூபதி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் காயத்ரி மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலித்தீர்த்தல் குப்பம் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 47,28,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலித்தீர்த்தல் குப்பம் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் கலித்தீர்த்தல் குப்பம் மேற்கு கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட கலித்தீர்த்தல் குப்பம் ஏரியை ஆழ்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 37,69,000 மதிப்பீட்டிலும், கலித்தீர்த்தல் குப்பம் கிழக்கு கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட பாலக்குட்டையை ஆழப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 9,59,000 மதிப்பீட்டில் என மொத்தம் 47,28,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் செல்வி இஷிதா ரதி, செயற்பொறியாளர் சீனிவாசன், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் தெண்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமகிருஷ்ணன், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் கருணாமூர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவத்தில் 5ஆம் துளுவ வேளாளர் மரபினர் திருமதி அனந்தம்மாள் ஆதீனம் சார்பில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு நேற்று 5ஆம் நாள் உற்சவம் அனந்தம்மாள் ஆதீனம் மற்றும் துளுவ வேளாளர் மரபினர் சார்பில் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கலை நிகழ்ச்சி, பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அனைவருக்கும் சால்வை அணிவித்து பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை திருக்கமீஸ்வரர் ஆலய திருக்குளத்திலிருந்து அக்னி கரகம் வருவதையும்
அதனைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டு பரசுராமர், காத்தவராயன், அம்மன் ஆகிய சுவாமிகளின் திருவிதி விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலய ஊழியர்கள், வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வில்லியனூர் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஜீவபீடத்தில் நடைபெற்ற 158வது மகா குரு பூஜை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஜீவபீடத்தில் 158வது மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு காலை 10 மணிக்கு சத்குரு ராம பரதேசி சுவாமிகளுக்கு அபிஷேகம் நடந்தது. பகல் 12 மணிக்கு மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னப்பிரசாதம் விநியோகம் நடந்தது. தொடர்ந்து சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.